பண்ணியிருக்காக போடுற வீடியோஸ் தான். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு காட்சிஸ் இன்டெக்ரல் டெஸ்ட்டில் சம் போட்டு காமிங்க அப்படின்னு சொன்னனால ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக போடுற வீடியோ. இது படித்தாதான் நம்ம சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸில் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா அது கிடையாது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த ஒரு சீரீஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து டைவர்ஜென்ட் சீரீஸு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து பி சீரீஸ் மாதிரி ஒரு ஜென்ரல் கேஸுங்க. அந்த ஜென்ரல் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா summation n is equal to 2 to infinity 1 by n log n the whole power p. ஸோ இது வந்து அப்படியே அந்த பி சீரீஸ் ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பி சீரீஸ் ரிசல்ட்டே தான், அதே ரிசல்ட் தான். பி இஸ் கிரேட்டர் தென் 1னா கன்வர்ஜென்ட், பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா டைவர்ஜென்ட்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே ரிசல்ட் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஸ்பெஷல் கேஸ் தான் இது. ஸோ இந்த ப்ராப்ளம் நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே எக்ஸாம்பிளாக மட்டும் சொல்லியிருந்தேன், பட் இதை நான் சால்வ் பண்ணி காமிக்கல. பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதை வந்து சால்வ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டெஸ்ட் த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதில் இந்த சீரீஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த சீரீஸில் நீங்கள் இது காட்சிஸ் இன்டெக்ரல் டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஆர்எல்ஸ் அவங்க யூஸிங் காட்சிஸ் இன்டெக்ரல் டெஸ்ட்டுன்னு கொடுக்கலாம். பட் என்ன டெஸ்ட் கொடுத்தாலும் இப்போ நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறனால நீங்கள் என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அவங்க பார்க்குறது அந்த ஆப்ஷன் மட்டும்தான். அதனால் நீங்கள் என்ன டெஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருந்தோம். காட்சிஸ் இன்டெக்ரல் டெஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சீரீஸில் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்கணும், இல்லைனா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஜென்ரல் டேர்ம் அவங்களே கொடுத்துருக்காங்க. சம்மேஷன் யூஎன்ங்கிறது தான் உங்களோட ஜென்ரல் டேர்ம். ஸோ யூஎன் இஸ் 1 by n log n. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சம்மேஷனுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் உங்களோட யூஎன். ஸோ யூஎன் இஸ் ஈக்குவல் டு 1 by n log n. ஓகேங்களா. இப்போது காட்சிஸ் இன்டெக்ரல் டெஸ்ட் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் நம்ம சிலபஸில் இருக்கிறது படி. காட்சிஸ் இன்டெக்ரல் டெஸ்ட்டில் நீங்கள் எவால்வேட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 1 to infinity f of x dx. இதை தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். இதை கேல்குலேட் பண்ணி ஃபைனைட்டாக வருதா இன்ஃபைனைட்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஃபைனைட்டாக வந்ததுன்னா நம்ம கன்வர்ஜென்ட் சீரீஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃபைனைட்டுன்னு வந்ததுன்னா டைவர்ஜென்ட் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். பட் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுங்க. காட்சிஸ் இன்டெக்ரல் டெஸ்ட் will be applicable if f of x is a decreasing function. அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். f of x டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆகும், இந்த இன்டெக்ரல் வேல்யூ வந்து ஃபைனைட்டாகவும் இருந்ததுனா தான் காட்சிஸ் இன்டெக்ரல் டெஸ்ட் படி நம்ம அது கன்வர்ஜென்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்ல முடியும். பட் நம்ம டிக்ரீசிங் சீரீஸாக என்னங்கிறதெல்லாம் நம்ம இப்போ செக் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா. நீங்கள் டிக்ரீசிங்காக அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா டிக்ரீசிங் சீரீஸ்ன்னு சொல்லிடலாம். பட் நம்ம அதுக்கெல்லாம் போகிறது இல்லை, ஏன்னா நம்ம காட்சிஸ் இன்டெக்ரல் டெஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரைட். அப்போ இதில் கொடுத்துருக்கிறது நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் தான். அதை நீங்கள் வெரிஃபைலாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அது வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருந்தால் வெரிஃபை பண்ணுறதுக்கு மார்க் இருக்கும், இங்கே அதுக்கு மார்க் கிடையாது. ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஜஸ்ட் இந்த இன்டெக்ரல் மட்டும் எவாலுவேட் பண்ணால் போதும். அடுத்தது இங்கே ஜென்ரல் டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னதுங்க என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த ஜென்ரல் டேர்ம் தான் உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த ஜென்ரல் டேர்மில் என்னுக்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா. என்னுக்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ விச் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸுங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சம் இப்போ விட்டுருங்க, நம்ம இந்த ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ். ரைட். இது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், இதை இப்போ மறந்துடுங்க, இந்த ப்ராப்ளத்தை மறந்துடுங்க. ரைட். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் 1 by x log x. கரெக்டுங்களா. n இருக்கிற இடத்துல நான் எக்ஸ் போடணும். ஸோ 1 by x log x அப்படிங்கிறது தான் என்னோட ஃபங்க்ஷன். நவ் இந்த இன்டெக்ரல் எவாலுவேட் பண்ணுமா. இப்போ இந்த இன்டெக்ரலுக்கு வாங்க. யூ ஹாவ் டு கன்சிடர் திஸ் ஒன். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் இன்டெக்ரல். ரைட். இந்த இன்டெக்ரல் ஞாபகம் இருந்ததுனா தான் நம்ம ஃபர்தராக என்ன ப்ரொசீட் பண்ணணுங்கிறது தெரியும். ஸோ இந்த இன்டெக்ரலில் எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும். அந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம இந்த ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 to infinity f of x வந்து x log x dx. ரைட். 1 by x log x dx. கரெக்டுங்களா. ரைட். நான் இப்போ இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, ஏன்னா நம்மளுக்கு இன்டெக்ரல் டெஸ்ட் யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு இன்டெகிரேஷன் கொஞ்சம் கிளியர் கட்டாக தெரியணுங்க. அதனால தான் நான் வந்து இதை எவாலுவேட் பண்ணி காட்டல. எவாலுவேட் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட் ஒமிட் பண்ணிடுங்க இந்த டெஸ்ட்டை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கும்போது நம்ம போட்டு தானே ஆகணும், சொல்லி கொடுத்தா ஆகணும். அதனால இப்போ இந்த கேஸில் வந்து நிற்கிறோம். ஸோ 1 by x log x dx இருக்குது.
இதில் இதை இப்படியே நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியாதுங்க. இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இது என்னங்க சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னா இதில் log x இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் tன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். வேற ஒரு வேரியபிளை கொண்டு வரோம். ஸோ log x equal to tனா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் log x பார்த்தீங்கன்னா 1/x. ஸோ 1/x dx is equal to dt. அப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த 1/x, இந்த 1/x dxக்கு பதிலாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா dt அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 1/xக்கு பதிலாக 1/x dxக்கு பதிலாக நான் dtன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக நம்ம எப்போல்லாம் இந்த சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறோமோ, புரியுதுங்களா, எப்போல்லாம் இந்த சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம லிமிட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் நான் இந்த இன்டெகிரலில் நான் லிமிட் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, லிமிட்டையும் கொடுக்க போகிறதில்ல, லிமிட் இல்லாமல் எவால்வேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, எனிவே இட் இஸ் அன் இம்ப்ராப்பர் இன்டெகிரல் தான், அதில் டவுட்டே இல்லைங்க. ஸோ நம்ம இன்டெகிரேஷன் மட்டும் போட்டு எவால்வேட் பண்ணி பார்த்துக்க போகிறோம். இப்போ log xக்கு நம்ம என்ன போட்டுக்கலாம், 1/t போட்டுக்கலாங்களா, ரைட், 1 ஏன்னா log x வந்து டினாமினேட்டரில் இருக்குது 1/t. இந்த 1/x dxக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாங்க, dt போட்டுக்கலாம், 1/t dt. இப்போ இதோட இன்டெகிரேஷன் எவால்வேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இன்டெகிரல் t⁻−1 dt. கரெக்டுங்களா, இன்டெகிரல் t⁻−1 dt. இப்போ நான் இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, dt/tன்னு இருக்குங்க. கரெக்டுங்களா, இது வந்து dt/t. dt/tனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log x வந்து 1/xன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரைட். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log x is 1/x. ஓகேங்களா, அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் 1/xங்கிறது log x. ஓகேங்களா, இதோட ரெசிப்ரோக்கல் அப்படியே இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது, புரியுதுங்களா. dt/tனா 1/t into dt. இந்த 1/tங்கிறது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log t. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log t. ஏன்னா log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x dx. அப்போ டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் ஆஃப் 1/t dtனா திஸ் இஸ் log t. ஓகேங்களா, log t. இப்போ இந்த tங்கிறது என்னன்னு பாருங்க, tங்கிறது log x. ஓகேங்களா, tங்கிறது log x, log of log x. எப்போவுமே நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா லிமிட் போட்டுருவோம். பட் நான் இங்கே tக்கு லிமிட் கண்டுபிடிக்காதனால நான் இந்த இடத்துல லிமிட் போடலைங்க. ஸோ log of log x. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸோட லிமிட்டை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 1 to infinity. ஸோ இங்கே வந்து லிமிட்டை நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லிமிட் செக் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு டைம் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் சப்ஸ்டியூஷன் மட்டும் போட்டு எவால்வேட் பண்ணி முடிச்சிருங்க. எவால்வேட் பண்ணதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் ரீப்ளேஸ் திஸ் திங் இன் த வேரியபிள் எக்ஸ். ப்ராப்ளம் என்ன வேரியபிளை கொடுத்தாங்களோ அதில் மாற்றிடுங்க. அப்போ log of log x. இப்போ log of அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா log of log infinity மைனஸ் log of log 1. ஓகேங்களா, இந்த log 1 வேல்யூ 0, அதை விட்டுருங்க. log infinity-னாலே அது வந்து இன்ஃபைனைட். log infinity is infinite. ஓகேங்களா, log infinity is infinite. இன்ஃபைனைட். அப்போ நான் இன்டெக்ரல் வேல்யூ எவால்வேட் பண்ணுறேன். எவால்வேட் பண்ணும்போது இன்ஃபைனைட்டுன்னு ஆன்சர் வருது எனக்கு. இன்ஃபினிட்டிங்கிறது இன்ஃபினிட்டி. உங்களால் ஆன்சர் இங்கே சொல்ல முடியாது, ரைட். அண்ட் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், கொடுத்துருக்க சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட் சீரீஸ். ஓகே, டைவர்ஜென்ட் சீரீஸ். அப்போது நான் இங்கே எவால்வேட் பண்ணுறதுக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப டெப்த்தான இன்டெகிரேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் இங்கே தேவைப்படுங்க. அதனால தான் நான் இதை வந்து நான் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணல, ரைட். ஸோ இப்போ இது சொல்லியிருக்கோம், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அப்படி புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் திரும்பவும் போடுங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் இல்லாமல் நம்மளால் இதை இன்டெகிரேட் பண்ணவே முடியாது. இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log x is 1/x dx, இன்டகிரேஷன் ஆஃப் 1/x dx is log x. அந்த ரெண்டு ரூல் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/x dx. இன்டகிரேஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1/x dx equal to log x. இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணியிருக்கோம். therefore the first series is a divergent series, that is logarithmic series கொடுத்துருக்காங்க இல்லைங்களா log termல, அந்த சீரீஸ் வந்து divergent series. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து 1/e plus 4/e square plus 9/e cube இருக்குது, கரெக்டுங்களா. அப்போது உங்களுக்கு இந்த சீரீஸில் ஜென்ரல் டேர்ம் கொடுக்கல. இப்போ ஜென்ரல் டேர்ம் நான் தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஜென்ரல் டேர்ம் எப்படி கேல்குலேட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா un, ஜென்ரல் டேர்ம் இஸ் denoted by un. நியூமரேட்டர் பாருங்கள், நியூமரேட்டர் எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ், கரெக்டுங்களா. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா. டினாமினேட்டரில் இதை e⁻1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. இங்கே எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. 3 ஸ்கொயர் பை e3. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். 1/e plus 2 square by e square
ப்ளஸ் 3 ஸ்கொயர் பை இ கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ரைட்டுங்களா? அப்போ இதை ஜென்ரலைஸ் பண்ணும்போது அந்த என்ன நம்பர் மாறுதோ அதுக்கு நம்ம என்னங்கிற நம்பர் கொடுப்போங்களா, என்னங்கிற நொட்டேஷன் கொடுப்போமா? ஸோ என் ஸ்கொயர் பை இ பவர் என். கரெக்டுங்களா? ஆர் எல்ஸ் இட் கேன் பி ரீரிட்டன் ஆஸ் என் ஸ்கொயர் இன்டூ இ பவர் மைனஸ் என். இப்போ எகெயின் நான் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ டிக்ரீசிங் சீரீஸாங்கிறத செக் பண்ணணும். பட் நீங்கள் செக் பண்ண வேண்டாம், அது கொடுத்துருக்க சம்மில் எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ் டிக்ரீசிங் சீரீஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம கேட் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணும்போது வேணால் அதை வேணால் செக் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து இது டிக்ரீசிங் சீரீஸ் தான். ரைட்? ஸோ இதுலேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே n இருக்கிற இடத்துல என்ன போடணும்? எக்ஸ் போடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எக்ஸ். ரைட்டுங்களா? நவ் ஐ ஹாவ் டு கன்சிடர் integral 1 to infinity f of x dx, that is integral 1 to infinity x square into e power minus x dx. ஓகேங்களா? இங்கே வந்து இது algebraic function, இது exponential function. combination of two different functions integrationல இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி calculate பண்ணுவாங்க. அந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா வந்து இதில் வந்து u dv நம்ம செலக்ட் பண்ணுவோம், u and v ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்படி செலக்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஐலேட் அப்படிங்கிற பெர்னாலி ஃபார்முலாக்கே தனியாக ஒரு வீடியோ போடணுங்க. ஏன்னா அது அந்த கான்செப்ட் நிறையா பேருக்கு இன்னுமே ரீச் ஆகிருக்காது. ஸோ இதுக்கு தனியாக ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ரைட்? பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக நம்ம போட தான் போகிறோம் ஃப்யூச்சரில். இப்போ அரியர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால தான் இதெல்லாம் கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சிருக்கு. ஓகேங்களா? ரைட்? இந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா படி ஐலேட் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி E for exponential, T for trigonometry, A for algebraic, L for logarithmic, I for inverse. இந்த பெர்னாலி ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்ம யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணுவோம். தட் ஃபங்க்ஷன் யூ வில் பி chosen by using this concept. ஓகே? ஸோ இங்கே வந்து அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷனை தான் நம்ம யூன்னு சூஸ் பண்ணுவோம். இதுவுமே இன்டகிரேஷன் வந்து லென்த்தியாக போகும். நான் இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்கள். அது மாதிரியே நீங்கள் மற்ற பெர்னாலி ஃபங்க்ஷன்ஸ் போட்டாலும் உங்களால் போட முடியும். ஓகேங்களா? இப்போ நான் இதை எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேங்க. இங்கே என்ன ஃபங்க்ஷனோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். அது அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன் டேர்ம். ஓகே? எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணுங்க. 2x 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2. நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதி காமிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பக்கத்தில் எழுதுங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பக்கத்தில் எழுதுங்க. எகெயின் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. ஓகேங்களா? ஸோ பெர்னாலிஸோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டேர்மை சூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அது ஜீரோவை லீட் பண்ணுதோ அந்த டேர்மை தான் நம்ம யூன்னு எடுப்போம். ரைட்? ஸோ அதனால தான் இந்த அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷனை நம்ம யூன்னு சூஸ் பண்ணுறோம். அடுத்தது பெர்னாலி ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் ரெண்டையுமே உள்ளே வச்சிருக்கிற ஃபார்முலா. ஓகே? ஆக்சுவலாக நம்ம இன்டகிரேட் தான் பண்ணுறோம். பட் இந்த இன்டகிரேஷனுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேஷன் கான்செப்டும் எக்ஸிஸ்ட் ஆகும், இன்டகிரேஷன் கான்செப்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க, எதை இன்டகிரேட் பண்ண போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் ஆகும், இன்னொரு ஃபங்க்ஷன் இன்டகிரேட் ஆகும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஷியேட் ஆகிற ஃபங்க்ஷன். எது டிஃப்ரென்ஷியேட் ஆகிற ஃபங்க்ஷன்? எந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோக்கு நம்மளை லீட் பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணுங்க. எக்ஸ் ஸ்கொயரை விட்டுட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற ஃபங்க்ஷன் இ பவர் மைனஸ் எக்ஸ். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டகிரேஷனாக இருந்தாலும் சரி டிஃப்ரென்ஷியேஷனாக இருந்தாலும் சரி இ பவர் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அதே தான், இ பவர் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணாலும் அதுதான். இந்த கோஎஃபிஷியண்ட்டை எக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல இல்லைங்க இ பவரில், அந்த கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளிகேஷனில் போட்டிங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன், டினாமினேட்டரில் போட்டிங்கன்னா இன்டகிரேஷன். ஓகே? எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துலேயே இந்த டேர்மை போட்டுக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி அடுத்த டேர்மில் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை இது செகண்ட் டைம் இன்டகிரேட் பண்ணுறதுனால -1 த ஹோல் ஸ்கொயர், அதாவது எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டோட ஸ்கொயர். அடுத்தது இது இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை -1 the whole cube. ரைட்? பெர்னாலிஸ் ஃபார்முலானாலே ஆல்டர்னேட் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸுங்க. இவ்வளோதான் இன்டகிரேஷன். ரைட்? இது ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஆனால் நீங்கள் ஃபர்தராக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட்? இப்போ இதுக்கு நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணுங்க. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த சைன் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேங்க. minus x square e power minus xங்கிறது first term, second term minus 2x e power minus xங்கிறது second term, third term minus 2 e power minus x. இதுதான் உங்களோட third term. ஓகேங்களா? சைன் கம்பைன் பண்ணியிருக்கேன். இந்த -1 ஸ்கொயர் +1 ஆயிடுது, -1 கியூப் மைனஸ் ஆயிடுது. ஸோ இந்த சைனையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதிக்கிறோம். லிமிட் வந்து 1 to இன்ஃபினிட்டிங்க. இப்போது நம்மளுக்கு நல்லா தெரியும் e power minus infinity வேல்யூ 0. கரெக்டுங்களா? e power
minus infinity value is 0. e power minus infinity value is 0 அப்படினா இதுல எல்லாத்துலயுமே e power minus infinity exist ஆகும். So when you substitute the upper limit, you get the total limit as 0 minus of, right? இப்போ நீங்க x இருக்கிற இடத்துல 1 போடணும். 1 போட்டீங்கன்னா minus 1 square e power minus 1. So minus e power minus 1. இது minus 2 e power minus 1. இது minus 2 e power minus 1. ஓகேங்களா? ரைட்? இது upper limit, இது lower limit. ஓகேங்களா? upper limit minus of lower limit. இங்க பாருங்க எல்லா டேர்ம்லயுமே e power minus 1 தான் இருக்கு. இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, இங்க ஒரு 1. So total of 5 minus 5 e power minus 1. இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா பிளஸ் ஆயிடும். 5 e power minus 1 அப்படிங்கறதாங்க ஆன்சர். சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எடுத்து e power minus 1க்கு வேல்யூ போட்டீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த வேல்யூ வந்து ஃபைனைட். ஓகேங்களா? ரைட்? சம்திங் டெசிமல்ல ஆன்சர் வரும். அந்த டெசிமல் வேல்யூ இன்டு 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனைட் ஆன்சர் தான் வரும். ஒரு நம்பர் வரும். நம்பர் வந்ததுனால என்னங்க அது ஃபைனைட் வேல்யூ தான். therefore this series is a convergent series. நம்ம காச்சிஸ் இன்டெகிரல் டெஸ்ட் அப்ளை பண்றோம். ஸோ காச்சிஸ் இன்டெகிரல் டெஸ்ட் அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்டெகிரேஷன்ல இருக்கிற அத்தனை கான்செப்ட்ஸுமே கொஞ்சம் தரவா தெரியணும். நீங்க அந்த இன்டெகிரேஷனை பார்த்தா இந்த மெத்தட் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? அந்த மெத்தட் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதை போட முடியும். டெஃபினட்டா பேசிக் இன்டெகிரேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஃபியூச்சர்ல வீடியோ போட போறோம். பேசிக் டிஃபரன்ஷியேஷன், பேசிக் இன்டெகிரேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஃபியூச்சர்ல வீடியோ போட போறோம். சிம்பிள் ட்ரிக்ஸ் எப்படி ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் போட போறோம். பெர்னாலி வந்து நான் போட்டிருக்கேன். பட் இந்த ஒரே வீடியோவில் பெர்னாலி வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. பெர்னாலிக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடுவோம். நீங்கள் அப்போ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.